அப்ப சிவாவும் சக்தியும் ஒன்னா இருந்தா 3 உலகமும் அவங்க கூட இருக்குமா? அப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன இதெல்லாம்? ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்னா இல்லைன்னா ரஞ்சனோட உண்மையான முகத்தர கிழியுதோ இல்லையோ, ஆனா இந்த சிவா சக்தியோட லவ் ஸ்டோரியோட லைஃப் சப்போர்ட் இன்னைக்கு முழுசா விலக போகுது. மாம், கிரீஷ், என்ன நீ இப்படி திடீர்னு வந்து கூப்பிடுற? என் உயிரே போயிருக்கும். ஐயோ மாம், எனக்கு தான் உயிர் போகுது. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? எனக்கு இங்க மூச்சு திணறுது. சிவாவையும் சக்தியும் ஒன்னா பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்குது மாம். நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன், அதோட நீ இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா நீதான் என்னோட ட்ரம்ப் கார்டு. என்னோட பகடக்காய் எப்பவும் என் கூடவே தான் இருக்கும். பகடக்காய் நானா இல்ல அந்த பாக்ஸா? நான் தான் உன்கிட்ட சொன்னல, அந்த பாக்ஸ் கூடவே இருன்னு சொன்னல. போ, இங்க பாரு, நீ போ. ஏன்னா நான் என்னோட பிளான பண்ணணும். இந்த பாக்ஸ் இங்க இருக்குன்னா அப்ப என் முதல் ஸ்டெப் கம்ப்ளீட். நீ இங்க இருக்கன்னா அப்ப என்னோட செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட். ஆனா இந்த உதவாக்கற நந்து எங்க போனா, எங்க போய் தொலைஞ்சா இந்த நந்து? அவ இருந்தாதான் என் தேர்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். ஐயோ மாம், நந்துவை நான் தேடி பிடிக்கிறேன். பட் ப்ளீஸ் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்கு? அந்த பாக்ஸ்ல அழிவு இருக்கு. சக்தியோட அழிவு, சிவா சக்தியோட அழிவு, அவங்க மொத்த குடும்பத்தோட அழிவு, எல்லாரோட அழிவு. நில்லு கிரீஷ், அந்த ரூம்ல வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குதுல்ல, அது ஒண்ணு கொண்டு வரியா? தாகமா இருக்கு. மாமானா தண்ணி இங்கேயே தான் இருக்கு, குடிக்கலாம்ல? கிரீஷ், என்ன இந்த வீட்டு அழுக்கு தண்ணிய குடிக்க சொல்றியா என்ன? வாட்ஸ் ராங் வித் யூ? ஓகே, ஒரு நிமிஷம் இரு. உன் போனை கொடு. என் போன் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்பதானே உங்க போனை யூஸ் பண்ணீங்க. ஆனா இப்ப வேலை செய்யல. கொடு. அம்மா, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். என் பேச்சு அந்த கடவுளுக்கே காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். அதனாலதான் அவருக்கும் இதுல எல்லாம் தலையிட தைரியம் இல்ல. கிரீஷா, எல்லா பந்தத்தையும் உதறி தள்ளிட்டு உன்கிட்ட ஓடி வந்துடலாமான்னு இருக்கு. ஆனா இப்போ காலம் கடந்து போயிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே எதுவும் நடக்காது. ஆனா என் மனசுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது?
கடவுளே, என்ன குழப்பம் இது? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. எனக்கு ரஞ்சனோட தானே கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் ஏன் நீங்க கிரிஷ் அடிக்கடி என் முன்னாடி வந்து நிக்க வைக்கிறீங்க? ஏன் இப்படி நீங்க என்னோட விளையாடுறீங்க? ஏன்? மாம் என்ன இது? ரீமா சென் அந்த ரூம்ல தான் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு என்ன அனுப்புனீங்க? நான் உன்னோட மாம். உன்னை வச்சு நான் குறும்பு பண்ணக்கூடாதா என்ன? கம் ஆன். என் மாம் குறும்பு பண்ற ஆள் இல்ல, வெறும் சதி தான் செய்வாங்க. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க, உங்க மண்டையில என்னதான் ஓடிட்டு இருக்க? சரி, அப்படியே சொன்னா கூட உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உன் ஐக்கியூ ரொம்ப கம்மி. நந்து எங்க? இப்ப எதுக்கு நந்துவை தேடுறீங்க மாம்? அட, இன்னைக்கு சிவாவை விஷம் குடிக்க வைக்கணும்ல. அதுக்கு அவனோட எடுபடியான நந்து தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மாம் நீங்க சொல்றது உங்களுக்கு தான் புரியும். ப்ளீஸ் என் போனை கொடுங்க. இல்ல, என்னோட வேலை இன்னும் முடியல. நந்து, மாம் என் போனை கொடுங்க. நந்து. நீ இங்க என்ன பண்ற? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல்ல. என் அக்காவை எவ்வளவுலாம் திட்டணும்னு நினைச்சோ திட்டிட்ட. இப்ப என்ன பண்ண வந்திருக்க? அக்காவுக்கு இன்னும் பிரச்சனை உருவாக்க வந்திருக்கியா? இத பாரு, நான் இங்க வந்ததே என் மாம் சொன்னதுனாலதான். என்னால மட்டும் முடிஞ்சா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டு தூரமா போயிருப்பேன். அப்படின்னா எனக்கு புரியல. ஐயோ, மாமுடைய மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கும் தான் புரியல. என்ன மந்த்ரா ஆண்டி ஏன் இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க? அப்படி உங்க தலையில என்ன ஓடிட்டு இருக்கு? சக்தி, இதோ வர. எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறது? வா. இது Thank God. சக்தி கிட்ட மட்டும் இந்த பாக்ஸ் கிடைச்சிருந்தா மாம் வேற யாரையாவது கொல்றதுக்கு முன்னாடி என்னதான் கொண்டு இருப்பாங்க. இதுல என்ன இருக்கு? என்ன சத்தம்? என்னன்னு பாத்துடலாம். முதல்ல இதை விடு. இத நீ திறந்தனா அப்புறம் மன்னிப்பு கேட்க கூட நீ உயிரோட இருக்க மாட்ட. ஆனா மாம், இதுல என்ன இருக்கு? பாம்பு ஏதாவது இருக்கா? இதுல சர்ப்பம் இல்ல, கால சர்ப்பம் இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? யாரும் இல்லாதப்போ அவன் வீட்டுக்கு போகலாம். ஒருவேளை நமக்கு அங்க க்ளூ கிடைக்கலாம்ல. கரெக்டா சொல்லுங்க டாக்டர் சிவா. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்தும் க்ளூ கிடைக்கலாம். ஆனா இந்த ரஞ்சன், அவனுக்கு எந்த ஃப்ரெண்டுமே இல்லையா? எப்ப பாரு அவன் மாமா கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா என்ன?
இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா சொன்ன பத்மா. சிவாவை சந்தோஷமா பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அவன் வாழ்க்கையில கஷ்டம் இருந்த மாதிரியே தெரியல. ஆமாண்ணா, நம்ம வீட்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி தெரியவே இல்லைண்ணா. இங்க பாருங்க மாமா, இவங்க 2 பேரை பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்னு தோணுது இல்ல? நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மாமா, ஆக்சுவலா நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் குருக்கள் கிட்ட இவங்களோட சம்பந்தத்தை பத்தி பேசிடலாமா? சூப்பரான ஐடியா டார்லிங். இவளோட இந்த சிரிப்புக்கு பின்னாடி எந்த சதிய மறைக்கறான்னு தெரியலையே. என்ன பத்மாக்கா, ஆ, நான் சொன்னது சரிதானே? இவ்ளோ நல்ல சம்பந்தம் கை நழுவி போக கூடாதுல்ல? ஆ, ஆ. அதோட கூடவே சேர்த்து இந்த டப்பாவோட சிவா சக்தியோட அழிவும் ஆரம்பம். எப்படியோ குருக்கள் ஒத்துக்கிட்டாருன்னா போதும். ஏன் ஒத்துக்க மாட்டாரு? அங்கிள் அதை கொடுங்க. இந்தாப்பா. டாக்டர் சிவா, நீங்க ஒவ்வொரு பிரச்சனையிலயும் எனக்கு எவ்வளவு துணையா இருக்கீங்க. இப்ப இது ஒரு பிரச்சனை. இதுக்கு இந்த சித்தியும் இந்த கிரீஷும் தான் காரணம். இத நான் தனியா தான் ஹேண்டில் பண்ணணும். இப்ப இங்க ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியல. அதுவும் ஏன் இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க? இவங்க மண்டையில அப்படி என்னதான் ஓடிட்டு இருக்கு? இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிட்டா. ஒண்ணு தெரியுமா மாமா, பொண்ணுங்க எப்பவாவது இப்படி வெக்கப்பட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா யாரையோ லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படியா? நீங்க கூட என்ன பார்த்து இப்படித்தானே வெக்கப்பட்டீங்க டார்லிங். அது மட்டும் இல்ல, குருக்களையே ஒத்துக்க மாட்டாரு. நம்ம சிவாவை விட ஒரு நல்ல மாப்பிள்ள அவருக்கு கிடைப்பானா என்ன? நீ சொல்றதும் சரிதான். சிவா நது ஞாபகம் வருது. பத்மாக்கா, நந்து எங்க? நந்துவா? நீங்க எதுக்கு நந்துவ தேடிட்டு இருக்கீங்க? இது சிவாக்கான வேலை. நந்துவை விட பெட்டரா யார் அதை செய்வா? நீ பார்த்துக்கிட்டே இரு. நந்துவ பகடக்காயாக்கி சிவாவை எப்படி அழிக்க போறன்றத பாரு. நந்து, இவங்க இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. முதல்ல என்ன சிக்க வச்சாங்க, இப்ப ஒருவேளை நந்துவ சிக்க வைக்க முயற்சி பண்றாங்களோ? இத நான் நந்துகிட்ட சொல்லி ஆகணும். ஓ, பிஸியா இருக்கே. நந்து, உன்னோட கண்ல நான் இந்த பயத்தை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என்னோட எல்லா எதிரிகளும் இங்க இருக்காங்க. ஒரே தாக்குதல்ல எல்லாரையும் காலி பண்ணிடுவேன்.
ஒருவேளை ரஞ்சன் வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து ஏதாவது தெரியலாம்ல. டாக்டர் சிவா, ஒருவேளை ரஞ்சன் தப்பானவனா இருந்தா அவங்க வீட்டு ஆளுங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்களா என்ன? வாவ், நீ கூட அப்பப்ப இன்டெலிஜென்டான விஷயத்த பத்திலாம் பேசுற. என்னோட சேர்ந்துட்டல்ல, அதான். ஆமா, அவ இப்ப எங்க? ஏன் இன்னும் வரல? அவ என்ன பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த வாட்ச்மேனோட நான் இன்னைக்கு விளையாட போற விளையாட்டுல இவ என்ன பார்த்து பயப்படுவான். இந்த மருந்தை சாப்பிட்டதும் மயக்கமாயிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உன்னை பழி வாங்குவேன். நீ என்ன உயிரோட விட்டுட்ட, ஆனா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். இன்னைக்கு எந்த குத்தியும் பண்ணிடாதப்பா. மாமா, இன்னைக்கு வேலையை காட்ட வேண்டிய டேர்ன் என்னோடது. நீங்க எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ஆட, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தா எனக்கு யார் ஹெல்ப் பண்ண வர்றது? இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் 7 ஜென்மத்துக்கு உடம்புல எல்லா வலியோட தான் நான் பிறப்பேன். நீ சிக்கனு வச்சுக்கோ, நேரா வீட்டுக்கு இல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவான் அவன். ஜெயிலுக்குடா. என்னால முடியாது, நான் கிளம்புறப்பா. நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி, என்னை தூக்குல போட்டாலும் சரி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் டாக்டர். ஹலோ, நீங்க வந்துட்டீங்களா? என்ன செய்யணும் தெரியும்ல? இன்னைக்கு நான் உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்டா தம்பி. வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க. பயணத்துல பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? வணக்கம். வாங்க சம்மதி, வாங்க வாங்க. மருதாணி போட ஆரம்பிச்சாச்சு. வாங்க வாங்க, நீங்களும் வந்து மருதாணி போட்டுக்கோங்க. வாமா வாமா வாங்க. போலாம். போலாமா? இவரு ஏன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுறாரு? இது வரைக்கும் நான் டாக்டர் சிவா கிட்ட இருந்து தப்பிக்க தான் முயற்சி பண்ணேன். இப்போ இவர்கிட்ட இருந்து தப்பிச்சாகணும், இல்லைன்னா முகத்திர கிழிஞ்சிரும். நல்ல வேலை மேம், நீங்க வந்துட்டீங்க. உங்க வீட்டு ஆளுங்களாம் வந்துட்டாங்க. அவங்க என்ன பார்த்துட்டா எல்லாமே வீணா போயிடும். இங்க நான் உனக்கு அந்த சக்தியை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னோட வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நினைச்சா நீ உன்னோட அழிவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஜஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தும் என் மாமா கிட்ட இருந்தும் தான் நீ மறைஞ்சிருக்கணும். அவங்களுக்கு உன் முகத்தை காட்டிடாத, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு சக்தி கூட தான் கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு மட்டும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ண, அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன்.
ஏன்னா பிரச்சனை பண்ண போறது நான் தான், அதுவும் இந்த டப்பாவை வச்சு. சிவா என்னோட ஆன்ம மேலேயே கை வச்சிருக்கான். அவனை நான் பழி வாங்கியே தீருவேன். இந்த மந்திரா மேடமை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒருவேளை நீ சிவா கிட்ட அடி வாங்குறதா இருந்தா அன்னைக்கு மாதிரி ரூம்குள்ள இல்ல, வெளியே எல்லாரும் முன்னாடியும் வாங்கணும், சரியா? இன்னைக்கு அடி வாங்க போறது நான் இல்லை, அந்த சிவா தான். அவன் வெறும் என்னை அடிக்க மட்டும்தான் செஞ்சான். ஆனா நான் அவனை அடிச்சு கொன்னுடுவேன். டாக்டர் சிவா, கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன். நீங்க எங்க ரஞ்சனா பாத்தீங்க? டாக்டர் சிவா, calm down. ஏதாவது ஞாபகம் இருந்தா தானே நல்லா யோசிக்கிறதுக்கு. சிவாவோட கடந்த காலத்தை பத்தின எல்லா ரகசியமும் இந்த டப்பாக்குள்ள அடங்கி இருக்கு. இன்னைக்கு சிவாவோட ரகசியத்தை உடைச்சே தீருவேன்.